ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவா பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம சிந்து இருந்துட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்னேகாவும் உங்களுடைய அப்பாவும் கால் பண்ணி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. உன்னை அடித்தது தப்பு தான் அப்படின்ட்டு சிவாக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மீடியாவில் பண்ணது தப்பு தான்ட்டு. ஆனால் ஒன்றுமே புரியல சிந்துக்கும் சிவாவுக்கும். சிந்து போயிட்டு டாக்டர் அந்த ஸ்னேகம் அவங்களுடைய அப்பா கால் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்களா? ஆமாம் டாக்டர், உனக்கு எனக்கும் தான் பண்ணாங்கன்றாங்க. என்ன டாக்டர் இதுன்றாங்க. என்னன்னு தெரியல, அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சிந்து, கேட்ட பதிலுமே சொல்லலைன்றாங்க. தெரியலையே அப்படின்றாங்க. எதனால நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பா, யாரு சொல்லி கேட்டிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்னேகா கால் பண்றாங்க. என்ன திடீர்னு கால் பண்ணி மன்னிப்பு கேட்கற, அந்த அளவுக்குலாம் நீ பண்ண மாட்டேன்னுவாங்க. உன் பெரியம்மா சிந்துவனை அடிச்சு துரத்திட்டேன்ட்டு என் மருமகளை அடிச்சியான்னு சொல்லி என்னை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா சிவா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, மன்னிப்பு அவங்க கேட்க சொன்னாங்கன்னு கேட்டா, ஆனா கண்டிப்பா உன்னையும் உங்க பெரியம்மா குடும்பத்தையும் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன்றாங்க. என்ன ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்களே, நான் யாருன்றதை கூடிய சீக்கிரத்துல காட்டுவேன், நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னுவாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கிங்கு. உடனே போன் வச்சுட்டு, டாக்டர் அன்னபூரணி அத்தியா அப்படி பேசுறாங்க, உண்மையிலே என்னால் நம்பவே முடியலன்றாங்க. சிந்து உண்மையிலே பிராமிஸா என்னாலுமே நம்ப முடியல, பார்த்து ஏன்றாங்க. எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்றாங்க. பெரியம்மாவா இப்படியெல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரி. ஏன்னா பெரியம்மா எப்படி நம்மளுக்கு தெரியும், ஆனா என் மருமக சிந்து மேலே சிவா மேலே கையை வச்சு அவ்வளோதான்ற மாதிரி மாசா பேசிட்டு வந்திருக்காங்க. ஆனா டாக்டர் அன்னபூரணியத்துக்கு மனசுல நிறையவே ஆசைகள் பாசங்கள் இருக்கு, ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கலான்றாங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு தான் கோவத்தை நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்கன்றாங்க. இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்காங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க சிந்து. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.